நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவிலே நாங்கள் எமது விண்டோஸ் பிசியிலே விண்டோஸ் 10 பிசியிலே .NET ஃப்ரேம்வொர்க் 3.5 என்பதை எவ்வாறு இலகுவாக நாங்கள் இன்ஸ்டால் செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மீண்டும் வீடியோக்குள்ளே வந்ததுக்கு நன்றி. இந்த .NET ஃப்ரேம்வொர்க் என்பதை நீங்கள் இன்ஸ்டால் செய்வதற்கு முதல் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் கண்ட்ரோல் பேனல் என டைப் செய்து கண்ட்ரோல் பேனலுக்கு சென்று கொள்ளுங்கள். அங்கே நீங்கள் பார்க்கலாம் ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்ஸ் என்பதை கிளிக் செய்து இங்கே பார்க்கலாம் நீங்கள் டர்ன் ஆன் ஃபீச்சர்ஸ் என்பதை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதிலே கிளிக் செய்ததும் இங்கே பார்க்கலாம் முதலாவதாக இருக்கின்ற முதலாவது பட்டியலில் இருக்கின்ற அந்த .NET 3.5 என்பதை கிளிக் செய்து அதிலே அந்த சதுரத்திலே கிளிக் செய்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இங்கே ஓகே என்பதை கொடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே என்பதை கொடுத்துக்கொண்டால் இங்கே என்ன செய்ய வேண்டுமானால் நீங்கள் அந்த ஃபைலை டவுன்லோட் செய்ய போகிறீர்களா என்று கேட்கும். அங்கே டவுன்லோட் என்பதை கிளிக் பண்ணுவதன் மூலம் இது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் என்றால் இன்டர்நெட்டில் இருந்து அனைத்து ஃபைல்களையும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் செய்யும். டவுன்லோட் செய்து முடிந்ததும் நீங்கள் அதனை இன்ஸ்டால் செய்து கொள்ளலாம். மிகவும் முடியும் வரை காத்திருங்கள். தற்பொழுது இங்கே அப்ளையிங் சேஞ்சஸ் என்று வருகிறது. இந்த அப்ளையிங் சேஞ்சஸ் என்று முடிந்ததும் இது இன்ஸ்டால் பட்டு நிறுவப்பட்டுவிடும். இங்கே பார்க்கலாம் விண்டோஸ் கம்ப்ளீட்டட் ரிக்வெஸ்டட் சேஞ்சஸ் என்று வருகிறது. இவ்வாறு தான் நீங்கள் .NET 3.5ஐ உங்களது விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரில் இலகுவாக நீங்கள் இன்ஸ்டால் செய்து கொள்வது. ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறோம். பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி எங்கள் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் உறவினருக்கும் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெற்றுக் கொள்கின்றேன்.